அதனால திருமணத்தை பற்றி பேசிடலாம். திருமணம் வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வந்த உடனே அவங்க திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுல நம்ம ஜிகே ஐயாவோட விதி சந்திரநாடிப்படி நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன இது. ஏன்னா 25 குருநாதர்களில் மானசீக குருநாதர் ஜிகே ஐயாவும் ஒருத்தவங்க. நான் ஆஸ்ட்ரோடாக்கில் வந்து ஒர்க் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 3 வருஷமாக அதில் வேலை பார்க்குறேன். அதாவது பணியாளராக பார்த்த உடனே பலன் சொல்லணும். எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, ஜோதிடத்தில் எப்படியா பார்த்த உடனே பலன் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமானா முடியும். அதுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னைக்கு ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு சந்திரன் எங்கே போகிறாரு? கும்பத்தில் போகிறாரு. அந்த கும்பத்தில் சுக்கிரனோ, அதாவது திருமணக்கார கிரகங்கள் சுக்கிரனோ செவ்வாயோ அல்லது நம்ம குரு, இந்த 3 கிரகங்கள் அங்கே இருந்தாலோ இல்லை கும்பத்தை அந்த 3 கிரகம் பார்த்தாலோ அவங்களுக்கு திருமணம் 100% உண்டு. கேட்பார்கள். அந்த திருமணம் அவங்க ஜாதகத்தில் எப்போ தசாபுத்தி வருதுன்னு நம்ம அடுத்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். இன்னைக்கு காலைல ஒரு ஜாதகம் வந்து பார்த்தேன், கடக லக்கணம். சரிங்களா? காலைல பார்த்த ஜாதகம் அது ஆஸ்ட்ரோடாக்கில் தான். கடக லக்கணம் 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேதுவும் இன்னைக்கு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா காலைல பார்த்தது ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் 6 o'clock திருச்சியிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 5:30 மணிக்கு ஆஸ்ட்ரோடாக்கில் பார்க்கும்போது கடக லக்கணம் 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவும் குருவும் இருக்குது. அவங்க கேள்வி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கொடுத்துட்டு பலன் சொல்லு அப்படின்னாங்க. லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் போகுது. அப்போ பிறந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல இருக்கீங்களான்னு ஆமான்னாங்க. 8ஆம் இடங்கிறது ஒரு பிரச்சனை, வேலை ரீதியாக பிரச்சனை இருக்கான்னா ஆமான்னாங்க. அதே மாதிரி மற்ற கிரகத்தை அமைப்பை வச்சு குருவும் அங்கே கேதுவும் இருக்கிறனால, கேதுன்னா பிரச்சனை, குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம். அப்போ வந்து அந்த பணத்தினாலேயும் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. திருமணம் எப்போ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. பிறந்த கால ஜாதகத்தில் கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். கோச்சார சந்திரன் எதில் போகிறாருண்டு, அதில் கோச்சார கிரகங்கள் இன்னைக்கு குரு எங்கே போகிறாரு? அந்த கடக லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போகிறாரு. சரிங்களா? கோச்சார சந்திரன் இன்னைக்கு இருக்கக்கூடியது நிகழ்காலம், மகர ராசி கடந்த காலம், மீன ராசி எதிர்காலம். இதுதான் சந்திரன் அடியில் ரூலு. இன்னைக்கு அந்த குரு கடக லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்காரு. அவர் எப்போ கடகத்துக்கு வருவார்னு பார்த்தா ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு திருமணம் உண்டுன்னு ஒரு நிமிஷத்தில் பலன் சொல்ல முடியுமா? இதுக்கு தசாபுத்தி தேவையா? பார்த்தவொடனே டக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு ரூல் ஒன்று சொல்லிடுறேன். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தவிப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். கோச்சார குரு பிறந்த காலத்தில் உள்ள சுக்கிரனையும் சந்திரனையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு கரு உண்டாகும். இதில் 100% வந்து கண்டிப்பாக பொருந்தி வருது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த குழந்தை இல்லை அப்படின்னு வரும்பொழுது ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் அவங்க வந்து குழந்தையை பெற்றுக்க முடியும். 5ஆம் இடம் தான் அந்த பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயம். 5ஆம் இடம் எந்த விதத்துலையும் கிடக்கூடாது. 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, இல்லைன்னா தள்ளி போகும். ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கும். அதை விட மிக முக்கியமான பாவம் 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் இது நல்லா இருந்துச்சுன்னா தான் 5ஆம் பாவத்துக்குள்ளே போக முடியும். ஏன்னா தாம்பத்திய உறவு நல்லா இருந்துச்சுன்னா, வீரிய சக்தி நல்லா இருந்துச்சுன்னா தான் அங்கே குழந்தைக்கே போக முடியும். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆகும், குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு போய் 3 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஆண்மை தன்மையை வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம காசு கொடுக்காம செக் பண்ணலாம். எப்படி தெரியுங்களா? காலையில் எந்திரிச்சோடனே ஆணும் சரி பெண்ணும் சரி, திருமணம் ஆனவங்களும் சரி, திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லை, வீரிய சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வீரிய சக்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு முறை. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 2 மண் சட்டி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் முதலாக வரக்கூடிய அந்த யூரின் அதில் விடணும். கொஞ்சோண்டு மண், நவதானியங்கள் இதெல்லாம் போட்டுட்டு யூரின் அதில் விட்டுட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு வாரம் ஆண் தனியாக பெண் தனியாக இந்த மாதிரி பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவதானியங்கள் வந்து முளைச்சி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னது வீரிய சக்தி உண்டுன்னு அர்த்தம். அப்புறம் ஏன் குழந்தை லேட் ஆகுதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ தசாபுத்தி சரியில்லை, அடுத்த தசாபுத்தியில் உங்களுக்கு குழந்தை வருது நம்ம சொல்லிடலாம். இதுக்கு இன்றைக்கி எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறாங்க? குறைச்சல 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. என் வீட்டு மாடியில் ஒருத்தர் குடியிருந்தார், அவருக்கு குழந்தையே இல்லை.
2 பேர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஜாதகம் நல்லா இருக்கு. அங்கே மருத்துவர்கிட்ட போனால் பிரச்சனை. அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை சொன்னேன், அதில் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சு, ஒருத்தருக்கு தான் பிரச்சனை. இப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஏன்னா யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் போனால் போதும். இந்த நவதானியங்கள் வந்து நல்லா முளைச்சி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வீரிய சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, கோவிலில் அந்த தட்டு நவதானிய தட்டு போட்டு இது எடுப்பாங்க தெரியுங்களா, முளைப்பாரி வந்து எடுப்பாங்க தெரியுங்களா, வயசுக்கு வந்த பெண்களை அதை வந்து செய்ய சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முன்னோர்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய வேலை. ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. 3ஆம் நாள் போடுறோம், 3ஆம் நாள் போட்டோன்னா அடுத்த கொஞ்சோண்டு வந்தோடனே அப்படியே தூக்கி கொண்டு போய் கோயிலில் வச்சிடறோம். மினிமம் 1 வாரம் இல்லைனா ஒரு 10 நாளாவது ஆகணும். 9 நாள் நவதானியம்னா நவம்னா 9, அந்த 9 நாளாவது நம்ம அந்த பயிர் போட்டு முளைச்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், வீரிய சக்தி அதிகமாக இருக்கும், குழந்தை இருக்கும். லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ லக்கணத்தில் லக்கண புத்திநாதன் தசா புத்தி நடத்தினாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. எந்த காலம்னு கேட்பாங்கல்ல, கோச்சார குரு ஒரு ரூலு. அதே மாதிரி பிறந்த கால ஜாதகத்தில் லக்கணத்தில் ஒரு கிரகமோ இல்லை லக்கண அதிபதியோட சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் தசா புத்தி நடத்தினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. அதே மாதிரி மிக முக்கியமானது, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை லேட் ஆகும். ஏன்னா குடும்பத்தில் அவனுக்கு ஈடுபாடு இருக்காது. குடும்பத்தில் யாருக்கு ஒருத்தருக்கு ஈடுபாடு இல்லையா அவன் தான் வந்து தொழிலாளி. ஒன்று குடும்பமா இல்லை தொழிலான்னு பார்த்தா காசா, இல்லை குடும்பமானு பார்த்தா காசு பக்கம் போனாங்கன்னா அங்கே சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சலாம், இவங்களுக்கு திருமணம் லேட்டு, இவங்கள்ட்ட காசு போனா இருக்கும், இவங்க தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். 27 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்குலாம் திருமணம் நடக்கும். சூரியனுக்கு சுக்கிரனுக்கு இடைவெளி அதிகமாச்சுன்னா அது இருந்துச்சுன்னா திருமணம் லேட் ஆகும். அதே அமைப்புள்ள ஒரு ஜாதகரை திருமணம் பண்ணி வச்சோன்னா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி திருமணம் எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, லக்கண புள்ளி எதுவோ அதோட நேர் 7ஆம் இடத்து புள்ளி எதுவோ அந்த புள்ளியோட கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கள் வரும்போது திருமணம் நடக்கும். திருமண காலத்தில் ஈஸியாக எடுத்துடலாம். ஒருத்தங்க வீடு எப்போ கட்டலாம்னா ஈஸியாக எடுத்துடலாம். பாரம்பரியத்திலையும் சரி, நாடி முறையிலையும் சரி, கேபிலையும் சரி, எந்த ஒரு முறையிலையுமே நம்மளால் வந்து சொல்ல முடியாத விஷயங்களே கிடையாது. ஜோதிடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து இருக்கு. அந்த பொருளை நல்லா பார்த்தோம்னா நமக்கு நல்லதாக தோணும், அந்த பொருளை ஒரு மாதிரி பார்த்தோம்னா நமக்கு கெட்டதாக தோணும். கரெக்ட்? சரியா தப்பா? காலபுருஷனுக்கு இன்னைக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு. அதனால ஒரு மிக முக்கியமான ஒரு நாளில் எங்களுக்கு வந்து திருச்செங்கோடு மீட்டிங்கில் வந்து இன்னைக்கு தான் முதல் பேசுகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.